அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒருவருக்கு எளிதில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கும், அதே போல் இல்லற சுகம் திருப்திகரமாக இருக்கிறதுக்கும் ஜாதகத்துடைய அமைப்பும் துணை புரியுது. கருத்தில் கொள்ளுங்க. அந்த அமைப்பை தான் சொல்ல போறேன். ஏன்னா இப்போ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்குள்ள அந்த பெண்ணு வீட்டில் அனைத்து வசதிகளும் இருக்கும், செல்வாக்கோடு இருப்பாங்க. அந்த வீட்டில் கிடைக்காத அந்த பெண்மணிக்கு ஒரு ஆணை திருமணம் செய்து வைத்தால் அந்த சுகம் கிடைக்குதுன்னா திருமணமே அமைத்து கொடுக்குறாங்க. எத்தனையோ திருமணங்கள் இல்லற வாழ்க்கை சரியில்லாமல் விவாகரத்தில் முடியுது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ திருமணம் பொறுத்த பார்க்கல அந்த இல்லற சுகமும் சேர்ந்துருக்குதான் பார்த்தா அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். கருத்தில் கொள்ளுங்க. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு ஜோதிட விதியை சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் 7 குடியவனும் 9லேயோ 5லேயோ நின்றால், அல்லது 8ஆம் இடத்து அதிபதி கேந்திர ஏறி 7 குடியவர் சுக்கிரனும் திரிகோணத்தில் நின்றால், திரிகோணம்னா 1, 5, 9. கருத்தில் கொள்ளுங்க. அவருக்கு குழந்தை பாக்கியம் எளிதில் ஏற்படும். அதே போல் அவருடைய மர்ம உறுப்பும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதே போல் சுக்கிரனும் செவ்வாயும் குருவின் வீட்டில் அமைந்து அந்த வீடு 9ஆம் இடமாக இருந்தால் உயிர் திரவம் பலம் வாய்ந்ததாகவும் மல்லிகை வாசமுடையதாகவும் இருக்கும். அதே போல் மிதுனம் லக்னமாக இருந்து கும்பத்தில் சுக்கிரன் சனி ஆகியவை இருக்க குரு 5ல் நின்றால் மர்ம உறுப்பு மிகவும் பலம் வாய்ந்ததாக அமைந்து உயிர் தீரவும் மிகவும் கெட்டியானதாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எளிதில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் இல்லற சுகத்திலையும் மகிழ்ச்சிகரமாக இரு உடல் ஒரு உயிர் என்று கணவன் மனைவி இனபிரியாமல் நீண்ட நாள் ஒற்றுமையாக வாழ்வார்கள். மனம் ஒற்ற தம்பதிகளாக வாழ்வார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இந்த ஜாதகத்தில் திருமணம் பார்க்கக்குள்ள பொருத்தம் பார்க்கக்குள்ள 11 பொருத்தங்கள் பார்த்து 7 பொருத்தம் பொருந்தது, 9 பொருத்தம் பொருந்ததுன்னு பார்த்து திருமணம் செய்கிறாங்க. ஆனால்